அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. ஆக்சுவலாக இந்த டாபிக் உங்களுடைய குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான டாபிக். லாஸ்ட் இயர் குரூப் 1லையும் இந்த டாபிக் நம்ம நடத்தணும். பட் இந்த டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் லாஸ்ட் இயர் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்திருந்தது. ஸோ தட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் யூ திஸ் டாபிக். ஸோ ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஏன் நிறைய பேர் இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் ரிசர்வேஷன் அப்படின்றத சில மக்கள் அது வேண்டும்ன்றாங்க, சில மக்கள் அது வேண்டான்றாங்க. ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிற மக்கள் அவங்க சொல்லக்கூடிய கூற்று என்னவாக இருக்குது அப்படின்னா 3000 வருடமாக சில குறிப்பிட்ட சாதியை சார்ந்த அல்லது வகுப்பை சார்ந்த மக்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். தேவர் ஆல் சப்ரஸ்ட், ஒப்ரஸ்ட் அண்ட் டிப்ரஸ்ட் அப்படின்றான். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால் ரிசர்வேஷன் அப்படின்றது கடந்த 100 ஆண்டு காலமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் 1920களிலேருந்து தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படின்றது கம்யூனல் ஜிஓ மூலயமா ஃபாலோ பண்ணப்படுது. இது வேணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் அப்படின்றது மெரிட் சிஸ்டம் அப்படின்றத எடுத்துடுது. அது ஈக்குவல், அந்த சிஸ்டமே ஈக்குவல் கிடையாது, அது இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, எல்லாருமே ஈக்குவல் தானே அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே ரிசர்வேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. ஏன் இந்த ரிசர்வேஷன் தேவைன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை இந்தியன் பாலிட்டி நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் சில ஆர்டிகல், சில கேசஸ் இப்போ உங்களுக்கு தேவைப்படும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரிசர்வேஷன்னா என்ன? இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசர்வேஷன் மூலயமா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஈவன் இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ், சட்டசபைக்கு கூட ரிசர்வேஷன் மூலயமாக நபர்கள் செல்கிறார்கள். The policy of reservation was a form of protection for historical injustice faced by certain groups of the population. இந்தியாவில் சொல்லப்போனால் ஆரியர்கள் காலகட்டத்தில் அது சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஆரியர்கள் காலகட்டத்தில் இருந்து சில குறிப்பிட்ட மக்கள், ஸோ தேவர் ஆல் த சப்ரஸ்ட், ஒப்ரஸ்ட் அண்ட் டிப்ரஸ்ட்ன்றாங்க, டவுன் ட்ராடன் செக்ஷன், அடித்தட்டு மக்கள், இவர்களுடைய வாழ்வாதாரம் கடந்த 3000 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்கு கடந்த 100 ஆண்டு காலமாக அவங்களும் மேலே வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ரிசர்வேஷன். அப்போ இன்றைக்கி ரிசர்வேஷன் ஆல் இந்தியா லெவலில் எப்படி இருக்குது, இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாப்பிக்கே ஃபுல்லாக டேட்டாஸ் தான். ஸோ ஓபிசிக்கு 27% கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் 10% அண்ட் டோட்டல் கோட்டா 59.5% ரிசர்வேஷன் ஆல் இந்தியா லெவலில் கொடுக்கப்படுது. நீங்கள் எதனா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, சிடிஎஸ் என்டி எக்ஸாமில் எழுதுறீங்கன்னா இந்த கோட்டாவில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த உங்களுக்கு தெரியணும், இந்த 10% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2019, 2019 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னமும் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு கொஷின் ஏரியா. ஸோ 2019 தான் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போது தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கப்பட்டது இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பிசியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிசி ஜென்ரல், இன்னொன்று பிசிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 26.5% ஃபார் பிசி ஜென்ரல். பிசிஎம் அப்படின்றது இன்னும் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 35%. அண்ட் இங்கே எம்பிசி அண்ட் டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், ஓகே, ஸோ 20%. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ட் எஸ்சிக்கு நீங்கள் எஸ்சிஸ் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ எஸ்சி அருந்ததியர்னு சொல்லிட்டு 15 + 3. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு 1%. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 59% ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுக்கப்படும். சரி, and 10% of reservation for economical weaker section was not implemented in Tamil Nadu so far. இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அப்போ எதனால இந்த ரிசர்வேஷன் தேவை? ஸோ எராடிகேட்டிங் சோஷியல் ஆப்ரேஷன், ஈக்குவாலிட்டி இன் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதர் லெவல்ஸ், adequate representation for backward classes, ensuring equity as the basis of meritocracy and achieving social justice. இங்கே தான் நிறைய பேருக்கு ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு தெரியறது கிடையாது. இப்போது ஈக்விட்டினா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்றது இங்கே பாருங்கள். ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னா இட் வாஸ் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இதுதான் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்றதுனா ஈக்குவல் ஷேரிங், டிவிஷன் அண்ட் கீப்பிங் எவ்ரி ஒன் அட் தி சேம் லெவல். எல்லாரையும்
சரிசமமாக வச்சு பார்க்குறது அப்படின்றது ஈக்குவாலிட்டி. எல்லாரும் எல்லாமே சரிசமமாக வச்சு பார்க்குறது ஈக்குவாலிட்டி. பட் ஈக்விட்டி அப்படின்றது என்னன்னா, சரிசமமாக வச்சு பார்க்கும் பொழுது சில பேரால், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, காலங்காலமாக 3000 வருஷம் கல்வியோ அல்லது செல்வமோ இல்லைனா அதிகாரம் இல்லாத ஒருத்தனுக்கு அவன் அதிகாரத்துக்கு மேலே வரட்டும்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு தான் என்னென்னா ஈக்விட்டி. இப்போ பாருங்கள், ஃபோக்கஸஸ் ஆன் த நீட் ஆஃப் த இண்டிவிஜுவல். எல்லாரும் ஈக்குவல் தான், உண்மை தான், எல்லாரும் ஈக்குவல் தான், சரிசமமாக போட்டி போடுங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க கல்வினாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு அவங்களும் மேலே வரணும்னு நினைக்கிறது, அவங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குறது தான் ஈக்விட்டி. ஸோ நிறைய பேர் இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும்போது ஈக்விட்டின்ற விஷயத்தை மறந்துடுவாங்க. ஸோ ரிசர்வேஷனில் இந்த ஈக்விட்டி அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாட் அஃபெக்டட் பை த நீட் ஆஃப் தி பீப்புள், ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, நாட் அஃபெக்டட் பை தி நீட் ஆஃப் த பீப்புள். ஈக்விட்டி அப்படின்றது ஒரு தனிநபருடைய தேவை என்னன்றதை அறிஞ்சு சட்டத்தை ஏற்றுறது. Identifies the differences and tries to reduce the gap between the groups and not concerned with the differences between two or more groups. ஈக்குவாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்குமே சரிசமமாக ஈக்குவலாக எல்லாரையுமே ட்ரீட் பண்ணணும். ஓகே, பிசியும் ஈக்குவல் தான், எம்பிசியும் ஈக்குவல் தான், எஸ்சி எஸ்டியும் ஈக்குவல் தான். ஆனால் ஈக்விட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா எஸ்சி எஸ்டி நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க, அவன் வனவாசி, அவங்கெல்லாம் வனத்தில் வாழ்கிறாங்க, காட்டில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பேசிக் சப்சிஸ்டன்ஸுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படணும் அப்படின்னா அரசு அதற்கான சட்டத்தை இந்த ஈக்விட்டியை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக். அதாவது ஓகே, அரசுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அடித்தட்டு மக்களை மேலே எடுத்துகிட்டு வரணுன்றதான் ரிசர்வேஷனுடைய கான்செப்ட். ஓகே, சரி. அப்போது இந்த ரிசர்வேஷன் எப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், William Hunter and Jyotibai Phule or Jyotirao Phule were the first to convince or conceive the idea of caste-based reservation. 1882 caste-based reservation எடுத்துகிட்டு வரணும்னு வில்லியம் ஹண்டர் அண்ட் ஜோதிபாய் பூலே தான் முதல்ல அரசுகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 1932 கம்யூனல் அவார்டு அப்படின்றது, இந்த கம்யூனல் அவார்டை மெக்டொனால்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. It was announced giving separate electorate for minorities and depressed classes who were separated from caste hindus. ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு சாப்டர். இது ரொம்ப டீப்பாக போக முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பூனா பேக்ட் பற்றி தெரியணும். 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது வட்டவேசை மாநாட்டில் அம்பேத்கரும் டாக்டர் அம்பேத்கரும் அண்ட் மகாத்மா காந்திக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த டிபேட் என்னன்றது தெரிஞ்சால் தான் இது புரியும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, பிரிட்டிஷ் அரசு 1932 கம்யூனல் அவார்டு அப்படின்றது ஹிந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கேஸ்ட் ஹிந்துஸுக்கு, அதாவது ஹிந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய டிப்ரெஸ்டு செக்ஷனுக்கு தனியாக கொடுத்தாங்க. இதுதான் பாயிண்ட். The Pune Pact of September 1932 abandoned the idea of separate electorate, thereby retaining depressed classes within the Hindu electorate. இவங்க என்ன சொல்கிறாங்க, டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஹிந்துக்குள்ளார கிடையாது, ஹிந்து சிஸ்டம்குள்ளார கிடையாது, அதனால் அவர்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கப்படுது. செப்பரேட் எலக்ட்ரேட் ஆர் கம்யூனல் எலக்ட்ரேட்னா என்னென்னா, இப்போது ஒரு மைனாரிட்டி முஸ்லீம்னா அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, ஒரு சீக்கியர் என்ன, சீக்கியர் தான் ஓட்டு போடுவாங்க. இது அந்த காலம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து ஜாயிண்ட் எலக்ட்ரேட் இருக்குது. அப்போது இந்த கம்யூனல் அவார்டில் ஹிந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட்டை கொடுத்தாங்க. அப்படின்னா ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் கேண்டிடேட், அதாவது ஒரு டிப்ரெஸ்டு செக்ஷனை சார்ந்த ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னா டிப்ரெஸ்டு செக்ஷன் பீப்புள் தான் ஓட்டு போட முடியும். இது பின்னாடி இந்தியாவில் வகுப்புவாதம் ஜாதியவாதத்துக்கு வழிவகுக்கும்னு தான் காந்தி அதை எடுத்திருப்பார். ஸோ இந்த அவார்டை நல்லிஃபை, அதை தீர்த்து போக செய்யறது தான் என்னென்னா பூனா பேக்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். இப்போ பூனா பேக்ட்ன்றது 1932 வந்துடுச்சு. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒன்ஸ் அகைன் ப்ரொவைடட் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது இப்படி கொடுத்தாங்க. சரியா, பார்ப்போம். ரெட் லைட்லாம் இல்லையே. ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடில் இப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் திருப்பியும் டிப்ரெஸ்டு செக்ஷனுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் த ரிசர்வேஷன் ஃபார் த ஷெட்யூல்டு கேஸ்ட் 15% அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 7.5% தான் இருந்துச்சு. 1919 மேண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி ஓபிசிக்கு 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அண்ட் 2019
103 இது exam point of view. So a 103rd constitutional amendment act படி 10% of reservation for the economically weaker section of higher castes who provided who are not covered under any reservation. எந்த reservationலும் இல்லாம ஓகே அப்பர் காஸ்டாக இருந்தாலும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு ஓகே 10% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றது மத்திய அரசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கதையை ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன், இது ரொம்ப ஒரு ஃபேமஸான கேஸ், சம்பகம் துரைராஜன் கேஸ் விஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1951. இந்த கேஸ் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பகம் துரைராஜன் கேஸ் விஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். Communal representation was the reason for the denial of medical seat அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதால தான், ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி காலகட்டத்திலேருந்தே தமிழ்நாட்டில் கம்யூனல் ஜீவோ இருக்குது. அப்போ கம்யூனல் ரெப்ரசன்டேஷனால் எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கலன்னு சம்பகம் துரைராஜன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுக்குறாரு. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு, communal representation decree violates the article 14, 15, 2, 9, 29, 2 of the Indian constitution. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் fundamental rights இல்லையா, right to equality. Okay, reservation policy on the basis of caste was declared as unconstitutional. அப்போ high court என்ன பண்ணுது அப்படின்னா reservation based on caste, ஓகே அது வந்து நியாயம் இல்லை, அது வந்து ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. The case went to the Supreme Court. The Supreme Court held that the communal representation decree of Tamil Nadu government violated Article 16(2) of the Indian Constitution. So Supreme Court struck down the GO 1927. இதான் communal GO 1927. Justice Party period la communal GO 1, 2, 3 வரும், which provides the caste-based reservation in government jobs and college seats in Madras Presidency. So இது வந்து தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. Appo there was a statewide protest going on in Tamil Nadu against this verdict due to the efforts of Periyar, Kamarajar, Nehru and Ambedkar. The first constitutional amendment act was enacted in 1951. So first constitutional amendment act க்கு காரணமே தமிழ்நாடு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுச்சு, இட் ஆட் ஆர்டிகல் 15. எப்பயுமே ஒரு ஆர்டிகல் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி 4 அப்படின்லாம் போட்டிருந்தாங்கனாலே அங்கே அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஏதோ புது கிளாஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இட் ஆடட் ஆர்டிகல் 15(4) which permits the states to make any special provisions for the advancement any socially and educationally backward classes or STs and SCs. இங்கே பாருங்கள், socially and educationally backward. It also added 9th schedule to protect certain acts and regulations from the judicial scrutiny under the article 31B. 9th ஷெட்யூல்னு சொல்லுவோம், சில முக்கியமான சட்டங்களை ஈவன் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி கூட வரக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் 9th ஷெட்யூல். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% ஆஃப் த ரிசர்வேஷனும் இந்த 9th ஷெட்யூலில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ in the case of IR Kolo versus State of Tamil Nadu in 2007, the Supreme Court ruled that the laws added to the 9th schedule after 1973 are now open to judicial review. அப்போ என்ன அப்படின்னா, சட்டங்கள் 9th ஷெட்யூலில் சில சட்டங்கள் வைக்கப்பட்டாலும் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் 1973க்கு அப்புறமா அந்த சட்டங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூவில் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் IR Kolo அண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ த கோர்ட் ஹெல்ட் தட் த ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ உங்ககிட்ட கேட்பான், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா, அது பேசிக் ஸ்ட்ரக்சரில் வருதா, முக்கியமானதானா? ஆமாம். அது எந்த கேஸில் முன்மொழியப்பட்டது? IR Kolo versus ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் 2007. ஸோ இயர் முக்கியம், கேஸும் முக்கியம். சரி, நெக்ஸ்ட் வாங்க. ஆர்டிகல் 340 அண்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷன். ஸோ ஆர்டிகல் 340 ரொம்ப முக்கியம். The president may be order appoint a commission consisting of such persons and he thinks fit to investigate the condition of socially and educationally backward classes within the territory in there. அப்போ ஆர்டிகல் 340 நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பிரசிடென்ட் மே ஆர்டர் அப்பாயிண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் சோஷியலி ஆர் எக்கனாமிக்கலி, முக்கியமாக எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்ன்ற வார்த்தை வராது இங்கே, எஜுகேஷ்னலி, சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்க யாராக இருந்தாலும் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா த பிரசிடென்ட் மே பை ஹி அப்பாயிண்ட் அ கமிஷன் டு லுக் ஆஃப்டர் வாட் ஹஸ் டு பி டன். அப்போது இதை பேஸ் பண்ணி தான் த ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் 1953 வந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, 1953 இயர் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட்.
ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன், இது நிறைய குரூப் 1 குரூப் 2லாம் கேட்டிருக்காங்க. சேர்டு பை காக்கா கலேல்கர், aim to identify the socially and educationally backward classes, so recommended 70% of the reservation in all technical and professional institutions for qualified students of backward classes. The report was considered as vague and impractical and was not implemented. So the first backward class commission காக்கா கலேல்கருடைய இந்த ரெக்கமெண்டேஷனை அரசு என்ன பண்ணல அப்படின்னா அது ரொம்ப வேகா இருக்குன்னு அதை செயல்படுத்தலை. The second backward class commission, which was also called as BP Mantle Commission, இது ஆக்சுவலாக ஒரு தடவை கேட்டால் குரூப் 2 கொஷின் நினைக்கிறேன். பிருந்தேஸ்வரி பிரசாத் மாண்டல், பிபி மாண்டல்னா என்ன? பிருந்தேஸ்வரி பிரசாத் மாண்டல் டு ஐடென்டிஃபை the backward classes and suggest measure for their upliftment. அதாவது முதல் ரிப்போர்ட்டை காக்கா கலேல்கருடைய ரிப்போர்ட் 1953 அது வந்து ரொம்ப வேகா இருக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. செகண்டை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. So the report in 1980, the commission identified 3,743 castes, 3,743 castes in India, socially and educationally backward. சொல்ல போனால் இருக்கிற பாப்புலேஷனில் 52% of the population அப்படி தான் இருக்காங்க. So the first commission to identify backward classes in non-Hindu religions, அதாவது இது ஒரு previous question. It was the Mantle Commission, the first commission who identified backward classes in the non-Hindu religion. அதாவது ஹிந்து மதத்தில் மட்டும் இல்லை, ஈவன் இஸ்லாமில் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு செக்ஷன்ஸ் யாருன்றதை கணக்கெடுத்தான். இட் ரெக்கமெண்டட் 27% of the reservation for OBC, which was implemented by VP Singh government in 1990. VP Singh கவர்மெண்ட்டில் தான், அதனால தான் VP Singh வந்து பார்க்கும்பொழுது சமூக நீதி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ PV Narasimha Rao, government gave a preference for poor sections among the OBCs, thereby giving another reservation of 10% for economically weaker sections in the jobs அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஆஃப் இந்திர ஷவானே, இதுவும் அடிக்கடி நியூஸில் வரும். இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஆஃப் இந்திர ஷவானே விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 to examine the scope and extent of Article 16(4). இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிக்கல் நம்ம படித்தாலே ஆர்டிக்கல் 16(4). அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் 16(4) இருக்கக்கூடிய க்ளாஸஸை எக்ஸாமைன் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. which means ஃபண்டமெண்டல், இப்போது உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த சுப்ரீம் கோர்ட் இஸ் தி கார்டியன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்தை அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி இருக்குதான்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை ஏற்ற முடியாது, பட் ஏற்றப்பட்ட சட்டம் அது கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட தான் போகிறாங்க. So the Supreme Court squashed the additional 10% of reservation for EWS, upholding the constitutional validity of 27% for OBCs. ஓகேவா? ஸோ நரசிம்மராவ் பீரியட்லேயே அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. The court also asserted that the reservation should not exceed 50% except in some extraordinary situations. ஸோ இப்போது ஆஃப்டர் த இந்திர ஷவானே கேஸ் 1992 இந்திர ஷவானே கேஸ் முடிச்சிட்ட பிறகு ராம்நந்தன் கமிட்டி அப்படின்றத அறிவிக்கிறார். As per the direction of the Supreme Court, an expert committee headed by Justice Ramnandan Prasad was constituted in 1993 to identify the creamy layer among the OBCs. இந்த creamy layer OBCஸ்லே யார் சமூகத்தை, அதாவது கல்வி ரீதியாக சமூக ரீதியாக யார் வந்து மேம்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ராம்நந்தன் கமிட்டி அப்படின்றத அறிவிச்சாங்க. The committee recommended that only the person belonging to the non-creamy layer among the OBCs will get the reservation in jobs and education. So what is a creamy layer? So the constitutional posts, officers in central and state services, people belonging to the certain professions among the others. Individual family with a gross annual income of over 8 lakhs was added to the creamy layer in September 2017. So as per the September 2017, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் ஆஃப் ஓவர் 8 lakhs வாஸ் ஆடட் டு தி கிரீமி லேயர். அதுக்கு கீழே இருக்கிறவங்க நான் கிரீமி லேயர். அப்போ உங்ககிட்ட கொஷின் கேட்பாங்க, விச் கமிட்டி வாஸ் ரெக்கமெண்டட் த கிரீமி லேயர் கான்செப்ட் ஆர் நான் கிரீமி லேயர் கான்செப்ட் அப்படின்னா இட் வாஸ் ராம்நந்தன் பிரசாத் கமிட்டி. நெக்ஸ்ட் இஸ் த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ், NBC. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ். The commission was set up the following passage of National Commission for Backward Classes Act. இதோடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா டு என்டர்டெயின், எக்ஸாமைன் அண்ட் ரெக்கமெண்ட் த இன்க்ளூஷன் ஆஃப் வேரியஸ் BC classes for benefits and protection
ஆல்சோ டு சேஃப்கார்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிசி மோர் எஃபெக்டிவ்லி. இதுதான் வந்து இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸோடைய டிமாண்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷன் 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேவ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு தி என்பிசி. ஸோ இது மிக முக்கியமான கொஷின். ஓகே, 102nd Constitutional Amendment Act gave constitutional status to the NBC, National Backward Commission, by inserting Article 338B and 342A and amending Article 366. இது முக்கியமான பாருங்க, Article 338B constitutional status to NBC. So Article 338 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Article 338 Article 342A empowers president to specify social and educationally backwardness. Okay, and Article 366 அப்படின்றது new definition for social and educationally backward classes. So அப்போ Article 338B, 342A and also Article 366 அப்படின்றது என்ன, இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஸோ யாரெல்லாம் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ்ன்ற டெஃபினேஷன் ஆர்டிகல் 366 இருக்குது. ஆர்டிகல் 342A என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட் எம்பவர்ஸ் பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் ஆர் டு ஸ்பெசிஃபை சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ். அண்ட் ஆர்டிகல் 338B கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு என்பிசி. ஸோ இந்த ஆர்டிகல் 338B கன்ஃபார்மாக வரலாம். அண்ட் 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் என்பிசிக்கு நேஷ்னல் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது அப்படின்றதுக்கு வரலாம். ஸோ த என்பிசி வாஸ் கிவன் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இன் 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட், ஸோ ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000ல் 10% of reservation in jobs and educational institutions to economically weaker sections. It amended Article 15(4), 16(4) and 46. ஸோ ஆர்டிகல் 15(4)ன்றது என்னன்னு பாருங்க, இதுதான் கேட்குறாங்க. வாட் இஸ் ஆர்டிகல் 15(4)? இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துகிட்டு வரும்பொழுது எந்தெந்த ஆக்ட்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 15(4)ல் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இதான் லாஸ்ட் குரூப் 1. The state is permitted to make special provisions for any socially and educationally backward OBCs, SCs and STs. 15(4). 16(4) is the state can provide reservation in state services for any OBCs candidate. Article 46, it comes into the directive principles of the state policy to promote the educational and economic interest of the SC, STs and other weaker sections and protect them from injustice and exploitation. இந்த other weaker sections அப்படின்னும் பொழுது இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸையும் குறிக்குது. சரியா? ஃபைன். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல் 15(4), 16(4) அண்ட் ஆர்டிகல் 46. நெக்ஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனில் ஆனுவல் இன்கம் ஆஃப் லெஸ் தென் 8 lakhs, ஓன் லெஸ் தென் 5 acres ஆஃப் லேண்ட், 5 ஏக்கர் விவசாய நிலத்தை வைத்திருக்க வேண்டும். லெஸ் தென் 5 acres. People who possess a residential flat area less than 1000 square feet. So next, residential plot less than 100 square yards in notified municipalities, less than 200 square yards in areas other than the notified municipalities. So இதெல்லாம் requirements னு சொல்றாங்க. So Gujarat, Jharkhand, Uttar Pradesh were the first 3 states to implement 10% for economically weaker section. And Tamil Nadu has not yet implemented the economical weaker sections. The union government told Supreme Court that the 10% of reservation is a call that rests with the individual regional legislature. So இது வந்து individual regional legislature உடைய சொல்லப்போனா it rests with the individual regional legislature. அப்படின்னா மாநில சட்டமன்றங்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அதை ஃபாலோ பண்ணாமையும் போகலான்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், the central and state governments since the 1950s have been following the policy of reserving seats in promotions in favor of SCs and STs on the ground that they are adequately represented at the decision-making level of public services. The court took a different stance in different cases. Actually, இங்கே தான் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்திரஷவாணி கேஸ்லேயே என்ன சொல்கிறாங்க, the reservation should be confined to initial appointments. அதாவது ஒருத்தர் அரசு வேலைக்கு போகும்பொழுது ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம், but not in the promotions. Any reservation in promotions can continue for 5 years only till 1997. அதாவது 1992ல் ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிறாருன்னா ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன்ஸ் 1997 வரைக்கும் தான் அதை கண்டினியூ பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறாங்க. The total reserved quota should not exceed 50% except in some special extraordinary situations
This rule should be applied every year அப்படின்னு சொன்னாங்க. So the 77th Constitutional Amendment Act of 1995 inserted Article 16(4)(a) to enable the government to provide reservation in promotion in favor of SC and STs. In promotions in public services, if the communities are not adequately presented in the public employment, this law was given retrospective effect from 1992. அப்போது 1992 இருந்து இப்போ 1995 இதை பாருங்கள், 1992 இந்திரஷவானி கேஸில் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, லுக் தீஸ் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ். ஓகே, பொதுவாகவே சொல்லுவாங்க லாஸ் ஆர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட்ஸ். நம்ம சட்டத்தை எப்படி படிக்கணும்னா, சட்டத்தை படிக்கும்போது நம்ம கதை படிக்க முடியாது. சட்டத்தை படிக்கும் பொழுது சட்டத்துடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த சட்டம் எப்பயிலேருந்து எஃபெக்ட் ஆகுது, எப்பயிலேருந்து இன்எஃபெக்டிவ் ஆகுதுன்னு தான் படிக்கிறோம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டு 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி இது மாதிரி சொல்லும்போது, ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன்சர்டட் 16th, okay, the 77th Constitutional Amendment Act of 1995 inserted 16(4)(a) to enable the government to provide reservation in promotions of SC and STs. இதுக்கு முன்னாடி இந்திரஷவான கேஸில் அது கூடாது அப்படின்னும் போது அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. So the 85th Constitutional Amendment Act of 2001 modified Article 16(4)(a) to provide consequential seniority to SC STs candidates promoted by the giving reservations. So இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the reservation based on the categories acts. So Nagaraj versus Union of India case, the Supreme Court in Nagaraj versus Union of India case upheld the constitutional validity of Article 16(4)(a) provided it meet the constitutional requirements that the community should be socially and educationally backward and lacks representation in the public employment. Okay, எந்த சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு சமூகம் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய பொது வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படவில்லையோ, அவங்களுடைய ப்ரப்போர்ஷனாலிட்டி அங்கே இல்லையோ, அங்கே தாராளமாக ரிசர்வேஷனுக்கு போகலாம் அப்படின்னு, ஓகே, நாகராஜ் விச் இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். நெக்ஸ்ட், இப்போது நீங்கள் பாருங்கள், இது மாதிரி கூட கேட்பாங்க, எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிகமான ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ தமிழ்நாடு 69, மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70, கர்நாடகா 70, சத்தீஸ்கர் 72, மகாராஷ்டிராவில் 78% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. லெஸ் தென் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 69 கீழே ஹரியானா, ராஜஸ்தான், தெலுங்கானா வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மேலே மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஓகே, மகாராஷ்டிரா அண்ட் ஆல்சோ சத்தீஸ்கர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது? வாட் வாஸ் த ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சென்ட்ரல் ரிசர்வேஷன் சிஸ்டத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது? த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஸோ டைம் லைன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இதை தான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொன்னாங்க. இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இவர்களுடைய காலகட்டத்திலே கம்யூனல் ஜீவோ வந்துடுச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜீவோ பாஸ்ட் இன் 1921 securing the rights of the non-Brahmins in education and employment sectors in Madras Presidency. Next, the communal GO2 enhance the opportunities for the appointments of the non-Brahmins. Okay, so non-Brahmins இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலையும் உள்ள வரலாம் அப்படின்றது செகண்ட் கம்யூனல் ஜிஓ பேசுது. The third communal GO, that is GO 1925, government published two lists announcing the depressed classes. The GO helped the Adi Dravidas to gain in the field of education. So Adi Dravidargalum வந்து உள்ளர வரலாம் அப்படின்றது சொல்லுது. The communal GO 4, that is 1927, it meant way of grouping the reservation of different communities into 5 categories. The below provisions continued till 1947. அப்போது என்ன பண்ணுறாங்க, நான் பிராமின் ஹிந்துஸ், பிராமின் அல்லாத ஹிந்துக்கள், பிராமணர்கள், முஸ்லீம்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்டஸ் அப்படின்னு 5 குரூப்பாக பிரிச்சிடறாங்க. ஸோ 1931 சென்சஸ் நடக்குது. த சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா லேட் டவுன் சர்டன் சோஷியாலஜிக்கலி அக்செப்டட் கிரைட்டீரியா ஃபார் டிஸ்டிங்விஷிங் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃப்ரம் ஓபிசிஸ். A fresh list of depressed classes was recommended by Census Commission. 1931 சென்சஸ் கமிஷன் அப்படின்றவங்க யாரெல்லாம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்றத ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே, தமிழ்நாட்டிலையும் சில கிளாஸஸை இவங்கெல்லாம் டிப்ரெஸ்டு செக்ஷன், அடித்தட்டு மக்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 granted communal representation. 30 of 146 seats was reserved for SCs. It also granted age relaxation for the SCs from 25 to 27 in public services. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஷன்ஸ், அப்பர் ஏஜ் லிமிட் வருது.
அப்பர் ஏஜ் லிமிட் வந்தது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது வருது. ஸோ எஸ்சிஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 146 சீட்டில் 30 சீட்டு எஸ்சிக்குன்னு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 1943 இந்த ரிசர்வேஷன் 8.5% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ரிசர்வேஷன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 8.5 to 12.5. இப்போ பாருங்கள், இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே 1943 8.5, 46 12.5 அண்ட் 1950 ஜிஓ. இதுதான் நம்ம 1951 the Tamil Nadu government implemented the new reservation scheme which named as the outcome of the first constitutional amendment act. It introduced the new roster system, that is BC, SC, ST and open or general category or forward category. அப்போ 1951 பாருங்கள், பிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 15%, டோட்டல் ரிசர்வேஷன் கோட்டா 40%, மீதி இருக்கிறவங்க எல்லாமே ஜென்ரல் தான், 60% ஜென்ரல் தான். 1951 இப்படி தான் இருக்குது. ஸோ 25, 15, 40, டோட்டலாக 40. ஓகே, அதுக்கப்புறம் மாறுது ஏஎன் சட்டநாதன் கமிட்டி. ஸோ 1969 கலைஞர் பீரியடில் சட்டநாதன் கமிஷன் வருது. இதான் ஃபஸ்ட்டு பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் நம்ம தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. ஸோ கான்ஸ்டியூட்டட் பை டிஎம்கே கவர்மெண்ட் அண்டர் கருணாநிதி எய்ம்ட் அட் ஸ்டடிங் த பொசிஷன் ஆஃப் பேக்வேர்டு கிளாஸஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ரிப்போர்ட், இந்த சட்டநாதன் அறிக்கை 1970 வெளியிடுறாங்க. ஸோ சட்டநாதன் அறிக்கை சொல்கிறது என்னென்னா, ஓகே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வேஷனை 31% இன்க்ரீஸ் பண்ணாங்க பிசிக்கு, எஸ்சி எஸ்டிஸ்க்கு 18% பண்ணாங்க அண்ட் டோட்டலாக 49% வந்துடுது. இது பாருங்கள், இங்கே 25, 15, டோட்டலாக 40, அடுத்த வருஷமே அது 49 மாறுது. இங்கே 25லேருந்து 31, ஓகே, அங்கே 15லேருந்து 18. ஸோ த எம்ஜிஆர் கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் that came in 1980 increased the BC reservation to 50. ஸோ இங்கே 31 50 மாற்றிட்டாங்க. எஸ்சி எஸ்டிஸ் அப்படின்றது 18 மாற்றிட்டாங்க, which means அப்படியே கண்டினியூ ஆகுது. டோட்டல் ரிசர்வேஷன் 68 வருது. ஸோ த ஓப்பன் கேட்டகிரி வந்து 38 மாறுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் 1982 சேர்டு பை அம்பா சங்கர், இதுவும் ஏடிஎம்கே பீரியடில் வருது. The commission submitted its report in 1985 with certain recommendations. So the separate reservation for MBC and denotified communities. Okay, so the 20% of the reservation was given to MBC denotified communities from BCs. So BCல இருக்கக்கூடிய 50 கேட்டகரியில இருந்து தனியாக ஒரு 20% வந்து MBCன்னு ஒதுக்குறாங்க. ஸோ இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை த டிஎம்கே கவர்மெண்ட் இன் 1989. ஸோ MBCக்கு 20, பிசிக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 18, டோட்டல் கோட்டா 68. ஸோ 1990 கலைஞர் ஆட்சிக்கு வரும்பொழுது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு 1% ரிசர்வேஷனை கொடுத்தாரு. ஸோ 69% ரிசர்வேஷன் பின்னாடி வந்தது. இந்த 69% ரிசர்வேஷன் வரும்போது, ஓகே, இந்த சமயத்தில் தான் இந்த இந்திர ஷவானி கேஸ், மிஸ்ஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ், ஷெட்யூல்டு காஸ்டஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ரிசர்வேஷன் ஆஃப் த சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் ஆக்ட் of 1994 enacted, which provides 69% of reservation, 69% reservation. The 76th Constitutional Amendment Act of the Indian Constitution placed the Tamil Nadu Reservation Act under 9th schedule. இதுதான் ரொம்ப முக்கியம். 1994 9th schedule 76th Constitutional Amendment Act படி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ judicial scrutiny, so the act cannot be challenged as if violates the article 15 and 16 of the Constitution. But in IR Kolo versus State of Tamil Nadu case, failed to examine the nature of the Article 31B added to the 9th schedule. Supreme Court made it clear that all the laws added to the 9th schedule after April 24, 1973 are subject to judicial scrutiny. So in the April 24, 1973 அப்புறமா எந்த ஒரு சட்டங்கள் 9th schedule வச்சிருந்தாலும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி judicial scrutiny. Judicial review இருக்கு, because judicial review constitutes the basic structure of the Constitution. So it asserted that the laws under the 9th schedule can be challenged if they violates the fundamental rights guaranteed by the Article 14, 15, 19. So the court held that the judicial review was a basic feature of the Constitution. It was on April 24, 1974. The Supreme Court first propounded the doctrine of basic structure, the basic feature and the landmark verdict of Keshavananda Bharati case. ஸோ எந்த கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் கொடுக்கப்பட்ட அதுக்கான கேசவானந்த பாரதி கேஸுக்கு அப்புறமா எந்த ஒரு லாவாக இருந்தாலும், எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும், 9th ஷெட்யூல்லே அது வச்சுருந்தாலும்
Okay, if it is against the basic structure of the constitution, the Supreme Court that it will take that and it will inquire. So this is what the the judicial review says. அப்போது இந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் இன் லெஜிஸ்லேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் இன் லோக்சபா, அதை பற்றி ஆர்டிகல் 330 பேசுது. அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் த எஸ்சி எஸ்டிஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்டிகல் 332 பேசுது. ஸோ 330 லோக்சபா, 332 நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் ஆர்டிக்கல் பேசுது. ரிசர்வேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் லோக்சபா ஆர்டிகல் 331 பேசுது. As of the December 2019, Article 331 was dropped with 104 Constitutional Amendment Act. இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். 102 அப்படின்றது நேஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பேக்வர்டு கமிஷன். 103 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 104 பாருங்கள், ஓகே, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் லோக்சபா, அது ஆர்டிகல் 331 கொடுத்துருந்தாங்க. ஓகே, அண்ட் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்டிகல் 338 கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் ஹஸ் ட்ராப்ட் வித் 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போது இந்த மாதிரி ஆர்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. நான் ஆல்ரெடி சொன்னால இந்த பிபிடியை நம்ம லாஸ்ட் குரூப் 1 நடத்தணும். ஸோ இதில் இருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் அமெண்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கொஷின் இதை கூட கேட்கலாம். ஆர்டிகல் 330, 332, ஆர்டிகல் 338, ஓகே, அண்ட் ஆல்சோ ஆர்டிகல் 331. சரியா, ஃபைன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸோ the maximum strength allowed by the Indian Constitution is 552. So elected representatives from the states 530, from Union territories is 20, Anglo-Indian representation 2. The strength of the today's Lok Sabha stands for 543. So elected representative from the states is 524, from Union territories 90, and Anglo-Indian representation was abolished. So a total of 131 seats, அதாவது 24.03% was reserved for the representation of SCs and also STs. ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 543, 84 seats for a total of 131 seats, 131 சீட்ஸு. அதில் 84 ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் 47 ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்குமே வந்து பார்க்கும்பொழுது ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. இதுதான் பாயிண்ட். ஸோ a total of 131 seats, that is 24.03%. Next. ஸோ ரிசர்வேஷன் இதுதான் குரூப் 1க்கு ரொம்ப விரும்பி அவன் லட்டு சாப்பிட்ற மாதிரி கேட்குற ஏரியா. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 73rd Constitutional Amendment, 74th Constitutional Amendment gave reservation for women in the local bodies. Okay, fine. இதை பாருங்கள், ஆர்டிகல் 243(3), ஆர்டிகல் 243(T), இது பாருங்கள், முனிசிபாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முனிசிபாலிட்டி. ஸோ 243(T). 243(D) அப்படின்றது பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் விமன் இன் பஞ்சாயத் ராஜ், அண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் விமன்ஸ் இன் முனிசிபாலிட்டிஸ். So a constitutional bill for reserving half of the seats for women in rural and urban bodies was tabled in Parliament in 2009. However, the bill lapsed with the dissolution of the 15th Lok Sabha. So 15th Lok Sabha, the dissolve ஆனதால அந்த bill okay ஆகல. Again in 2016, the government introduced the constitutional bill to increase the reservation of women in the local bodies by 50%. At present, the women have 50% of reservation in 14 states in urban bodies and 17 states in the rural bodies. ஓகேவா? ஸோ 14 ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் பாடிஸ்லையும் 17 ஸ்டேட்ஸில் ரூரல் பாடிஸ்லேயும் வந்து பார்க்கும் பொழுது விமன்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் 50% அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கும்போது in 2016 the Tamil Nadu have 33% of reservation for women in local bodies. In February 2016, Tamil Nadu legislature amended TNPSC and Municipal Corporation Act, thus providing 50% of reservation for women in urban and rural panchayat bodies. So Tamil Nadu is the 17th state to give 50% of the reservation for the women's in the panchayat bodies. So 17th state is the Tamil Nadu, 17th state. So இதெல்லாம் previous year question. By which amendment the Tamil Nadu Reservation Act of 1994 was included in the 9th schedule? 76th Constitutional Amendment. Which article saves the acts and regulations included in the 9th schedule, 31B? In which year separate 1% of reservation was provided for the tribal community? 1990 Kalanjar period la. Okay, and which of the following judgments direct the central and the state governments to exclude the creamy layer from OBCs? Indra Shavani case.
The Prime Minister implemented recommendation of Mantle Commission. Mantle Commission ஆரம்பிக்கப்பட்டது இந்திரா காந்தி 1979 ஆரம்பித்தாங்க. 1979 சொல்லப்போனால் ஜனதா பார்ட்டி காலகட்டத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இந்திரா காந்தி பீரியடில் அது ப்ராசஸ் போச்சு. ஓகே, அவரை ரெக்கமெண்ட் பண்ணது இந்திரா காந்தி பீரியடில், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது விபி சிங் பீரியடில். ரிசர்வேஷன் பாலிசி இஸ் டு பிரிங் அப்லிஃப்ட்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ். இட்ஸ் அ ப்ரீவியஸ் கொஷன். ரிசர்வேஷன் பாலிசியோட எய்மே என்னென்னா அப்லிஃப்ட்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ யூஏஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோடு நாம் இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.